அவள் என்றும் அவர்களை குறைவாக எண்ணியதில்லை. அவர்கள் தங்களிடம் எதை குறை என்று நினைத்தார்களோ அதை தன் மூலமாக நிறைவு செய்து முடிந்ததை எண்ணி பெருமிதம் அடைகிறாள் வைசு. இதோ வைசுவும் அவள் நன்றி. Hi Sophie, how are you? Hello Charu, I am fine. How are you? இருக்கு வீடு வேலை மாறி மாறி போகுது. சரி இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தெரியும் தானே ஹாஸ்பிட்டல்ல. ஓ ஹாஸ்பிட்டல் வேலையா சும்மாவா? மார்னிங் ஈவினிங் நைட் வந்து ஒரே போரிங் லைஃப் தான். என்ன செய்யறது? உங்க டீச்சிங் வேலை அப்படி போகுது. அப்ப என்ன பிரச்சனை? அது நல்லா போகுது. நான் நல்லா ஹாப்பியா வேலை செய்றேன். லவ் மை வேர்ட். அப்ப உங்களோட ஹஸ்பண்ட் பிள்ளைகள் எல்லாம் அதுக்கு என்ன பிரச்சனை? அது நல்லா இருக்கீனா? வைஷு தந்த கல்யாணத்துக்கு ஃபேமிலியா இன்வைட் பண்ணியிருந்தவள். நான் வெளிங்குக்கு போகல. அப்பா அம்மா மட்டும்தான் போனவன். தெரியும் தானே அம்மா அப்பாவோட போனா உங்களோட மகளுக்கு எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் கேட்டு தொல்லை பண்ணுவினா அவைக்கும் சேடா இருக்குமல்லோ. அதுதான் நான் போகல. இதுதான் கால கடந்தால் இதைய நாங்கள் லைஃப்ல மிஸ் பண்ணிடுவோம். அது சரி உண்மைதான். அதை விடு சிங்கிளாவே இருந்துட்டு போவோம். ஆருக்கு நட்டம்? சரி சரி யோசிக்காதே. காலம் கடந்தால் நாங்கள் லைஃப்ல மிஸ் பண்றது உங்கள் தான். யோசிக்காதே. சரி சரி நான் வீட்டை போய் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். போட்டு வாங்க. ஓகே ஓகே பாய். புத்தக பூச்சிகளாக மட்டுமல்லாது சமுதாய நீரோட்டத்திற்குள்ளும் அவர்களை பழகவிட வேண்டும். சாருவின் அப்பா அம்மா விட்ட சிறு தவறுகளால் தன் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவளாகிறாள் சாரு. அவளைப் போல சாருக்கள் மட்டுமல்ல சாரங்கங்களும் இருக்கிறார்கள். சூரியன் மறைந்தபின் நமஸ்காரம் கலந்தரமாக பொறுத்திருந்து பாருங்கள். சாருமா வந்திருக்கிறா. இருக்கிறா பிள்ளைக்கு 30 வயதாகும். நல்ல வரல் இருந்தா சொல்லுங்க. நீங்கள் அந்தஸ்து அது இது வந்து பெருசா எதிர்பார்க்கிறீர்கள். இந்த வயதுல இங்க பாக்குறது என்றாலும் நான் பாக்குறேன். யோசிக்காதீங்க சாரு அம்மா.